வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியர்ஸ். ஸோ அன்அஃபிஷியலி சிஎஸ்கே அவுட் ஆஃப் தி பிளே ஆஃப் ரேஸ் ஆஃப் ஐபிஎல் 2025. ஸோ இதுக்கு மேல கம்பேக் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த மேத்தமெட்டிக்லி மேபி இருக்கலாம், பட் ஒரு எப்படி சொல்றது, லாஜிக்கலி வந்து இதுக்கு மேல சான்ஸே இல்லை. அண்ட் நோ ஹோப்ஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபர்தர். இதுதான் நம்மளோட ஹோல் ஹைண்ட்சைட். மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா ஒன் சைடட் டாமினேட் எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க ஓவர் சிஎஸ்கே. எல் கிளாசிக்கோ ரொம்ப சப்பையா முடிஞ்சிருச்சு. அண்ட் அப்புறம் ஈவினிங் மேட்சுமே ஆர்சிபியும் துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க டிபிகேஎஸ், ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் ரெண்டுமே கரெக்டா. நான் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் ரைட்டு. அண்ட் ஆல்சோ மும்பை வந்து அடிச்சிருவாங்கன்னு சொன்னேன், அதுவும் ரைட்டு. அகைன் பேஸ்ட் ஆன் த ஸ்டாட். இது இப்போ கரண்ட் ஃபார்ம் நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோமோ நிறைய இதுல நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எதுல அந்த இது படி பாக்குறோமோ நிறைய கரெக்டா வருது நான் சொன்னது. நம்ம அந்த எமோஷன்ஸ் வெளியே விட்டுட்டு பார்த்தோம்னா அகைன் ஆன் பேப்பர் எது இருக்கோ அதுதான் இருக்கும். ஸ்டார்ட் வித் மேடி. சொல்றா உன்னோட ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ சிஎஸ்கே தோத்துட்டாங்க கம்ஃபர்டபுளா, உன்னோட ஒப்பீனியன் சொல்லு ஃபர்ஸ்ட். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வருஷம் கழிச்சு மும்பை வின் பண்ணிருக்காங்க. ஒரு 2 years நினைக்கிறேன் மும்பை கண்டிப்பா வின் பண்ணி லாஸ்ட் 5 yearsல. ஸோ தே கம்ப்ளீட்லி பிளேட் ஆன். என்டையரா ரோஹித் சர்மா வந்து எந்த நேரத்துக்கு கரெக்டா ஃபார்ம் வரணுமோ இந்த டீமுக்கு, பிகாஸ் தே மூவிங் அப்வர்ட் 6th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முக்கு வந்தது மும்பைக்கு பெட்டர். பட் நம்ம நிறைய இடத்துல லூப் ஹோல்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். எஸ்பெஷலி அந்த அந்த மாதிரி ஸ்டார்ட்டுக்கு வி ஷுட் ஹவ் கம் ஏர்லி 220 210 கிட்ட கொண்டு போயிருக்கலாம். அந்த ஜடேஜா இருக்கிறதுக்கு அப்புறமா ஸ்லோ டவுன் ஆனது தான் ஒரு பெரிய பிளண்டர். இன்னும் நிறைய இருக்கு, பேசுவோம். பட் எம்ஏ வந்து ஒன் சைடு தான் சீல் பண்ணிட்டாங்க. லைக் எஸ்பெஷலி அந்த அந்த ஆயுஷ் மேத்திர விக்கெட்க்கு அப்புறமா மொத்தமா கேம் கை விட்டு போயிடுச்சு, அங்க இருந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடிச்சதெல்லாம் வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். சரி கிரிஷ், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம பிளண்டர்ஸ் எங்க, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் அப்புறம் பேசலாம். ஒரு இனிஷியல் தாட்ஸ் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ் அதான், சிஎஸ்கே இன்னும் அந்த ஓல்டு டெம்ப்ளேட்லேயே இருக்காங்க. நடுவில் பொறுமையாக ஆடிட்டு கடைசி 5 ஓவரில் அடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நடுவில் பொறுமையாக ஆடினதால தான் ஒரு 20 ரன் ஷார்ட். அந்த நடுவுலையும் கொஞ்சம் வேகமாக ஆடி இருந்தாங்கன்னா அந்த 20 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். 200 கிட்ட போயிருக்கலாம். 200 போயிருந்தாலே கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பவுலிங்கில். 200 போயிருந்தா அதுதான். இன்னும் கொஞ்சம் அந்த ஓல்டு டெம்ப்ளேட்டை மாற்றணும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, அது பார்ப்போம். இந்த தடவை இந்த வருஷம் டீமை செட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் தான் பிளே ஆஃப்க்கு போகணும், அவ்வளவுதான். சரி, ஓகேடா. அதான் பாசிட்டிவ்ஸ் கம்மி தான். நான் பாசிட்டிவ்ஸ் சொல்லிடுறேன். ஆயுஷ் மாத்ரே ஒரு 17 year யங்கஸ்ட் பிளேயர். சிஎஸ்கே சைட்ல இருந்து ஒரு ரெக்கார்டு ஹிஸ்டரி இது. ஸோ இவர் தான் ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர் டு கெட் இன் டு த 11. அண்ட் ஆல்சோ வெரி இயர்லி வந்து ஒரு மேட்ச் தான் ஆகுது, அதுக்குள்ளேயுமே 11லேயே சான்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோடைப்லாம் அந்த ஸ்டீரியோ டைப், சிஎஸ்கேவோட ஸ்டீரியோ டைப் இதுதான் அது அப்படிங்கிறதான் தாண்டி he has to make into the 11. அதனால அவர் வந்திருக்காரு. அது ஒரு நல்ல சைன்ஸ், இட்ஸ் குட் சைன். அண்ட் இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் அவங்க சீக்கிரமே பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தோணுதுடா. ஸோ அவங்க வந்து ஒரு கால் எடுத்திருக்காங்க, ஜெய்சங்கர் அப்புறம் அந்த மாதிரி பிளேயர்ஸ், தூபே சாரி ஹூடா அப்படின்ட்டு அவங்க எடுத்திருக்காங்க. பட் ஒரு 2-3 மேட்ச் கிளிக் ஆகலையா. பட் அகைன் திரும்ப அவங்க வந்து அந்த ஜென் போல்ட் அப்படிங்கிற நியூ பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்களா, அந்த ஒரு ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாங்க. அவங்களுக்கு சீக்கிரமே போயிருந்திருக்கலாம். இப்போ இது ரொம்ப டெய்ல் எண்ட் வந்துட்டோம், 8 மேட்ச் ஆடிட்டாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. மேபி நீ சொன்ன மாதிரி அடுத்த ஐபிஎல்க்கு இவங்க நல்ல ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். ஆயுஷ் மாத்ரே, வன்ஷ்பேரிக்கு சான்ஸ் கிடைக்கும் அடுத்து. பட் இது ரொம்ப லேட்டோ அப்படிங்கிற மாதிரி தோணும். சொல்லு. அதுதான்டா நான் சொல்ல வருதுன்னா, ஒரு டீமு, நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட சொல்லியிருக்கேன். ஒரு டீமு ஒரு 17 yearsா இவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்கப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் போவாங்க. எவ்ரி இண்டிவிஜுவல், இப்ப நமக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்னா மத்தவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்ணுவோம். நீ சொல்ற மாதிரி கண்டிஷனுக்கு அசஸ் பண்ணி பண்ணலான்றது பெட்டர். பட் இவங்க இவ்வளவு வருஷமா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பேக் பண்ணான்ற ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு தான் போவாங்களே தவிர அதுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. பிகாஸ் 2020 தே ஓன் த கப், 2024 தே ஆல்மோஸ்ட் ஹேவ் தி சீசன். இந்த லாஸ்ட் பேட்ச்ல வந்து டியூ டு பத்திரானா இன்ஜுரி பெருசா நம்ம உள்ள வர முடியல. அந்த கேம்னால தான் அவங்கள வர முடியல. மற்றபடி வந்து தே டிடன்ட் டூ எனி பிளண்டர்ஸ் ஃபார் த லாஸ்ட் இயர்ஸ். 2020 மட்டும் தான் பேட் சீசன். அது வந்து நமக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்பதான் நமக்கு ருத்துன்ற பிளேயர் கிடைச்சாங்க. ஸோ இது வந்து நடக்கிறது தான். இட்ஸ் ஸ்போர்ட் அண்ட் எவ்ரி டீம் ஹாஸ் டு லாஸ் அண்ட் வின். சிஎஸ்கே இப்படி இந்த கேம் லாஸ் ஆனது கூட எனக்கு ஓகே, பிரச்சனை கிடையாது. என்னன்னா உனக்கு ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு ஆளை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த கட் ஃபீல் வந்திருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம ஹாப்பி ஆகணும். ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ் மற்ற ஃபேன்ஸ் எல்லாமே என்ன, உங்களுக்கு யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பாரு, ஆயுஷ் மேத்ரே தே ஆல்சோ ஃபீல்ட் டெவலப்டு. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர் வராங்க. ஸோ மேபி ப்ராசப்லி இந்த அடுத்த சீசன், அதுக்கு அடுத்த சீசன் க்ரூம் பண்ணி நம்ம போகலாம்.
என்ன ஓகே, நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான். சரிடா. இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து நம்ம ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், இம்பாக்ட் பிளேயரை வைஸா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இவங்க பண்ண பிளண்டர்ஸ் பாரு. விஜய் சங்கர் ஜடேஜாக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க கால், நீ தான் நம்பர் 2 ஆட போற, இப்போ 2 டவுன் ஆட போற அப்படின்ட்டு. ஸோ அப்படி அவங்க கால், சாரி, இல்ல 2 டவுன்ரா, செகண்ட் இதுக்கு நம்பர் 4. 2 டவுன் வரும். அதான் அது நீ தான் ஆடணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ டு பி ஃபாலோட் பை தூபே, அப்புறம் ஓவர்டன் இருக்கான், அப்புறம் தோனி இருக்கான். ஏன்னா அவங்க வரும்போது தெரிஞ்சிடும், நியர் லாஸ்ட் வந்துடும். விஜய் சங்கர் வந்து ஒரு பிளேயர், இவங்க 10 பேரோட ஆடி இருக்காங்கடா இன்னைக்கு. விஜய் சங்கர்னா அதுதான், இதுதான் நான் சொல்றேன். விஜய் சங்கர் வந்து 60 for 4 வந்தா மட்டும்தான் விஜய் சங்கர் உள்ள இறங்க முடியும். இயர்லி கொலாப்ஸ் ஆகலைன்னா விஜய் சங்கரால இறங்கவே முடியாது. இவங்களே ஆடிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு ஆடினதான் எக்ஸாக்ட் சிஎஸ்கே டெம்ப்ளேட். என்ன நடுவுல கிறிஸ் சொன்ன மாதிரி தூபே அண்ட் ஜடேஜா கொஞ்சம் சீக்கிரமே ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த 12 13வது ஓவர்ல, 15 ஓவர்ல இருந்து ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. 15 ஓவர் அஸ்வினி குமார் போட்டான், அந்த ஓவர் டேக் டவுன் பண்ணாங்க. அதை இன்னும் 2 3 ஓவர் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். மற்றபடி ஓகே தான், இந்த 180 ஓகே, பட் இவங்க சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த விஜய் சங்கரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்லாட்டே வேஸ்ட். ஒரு ஸ்லாட், டேய் 11 பேர் ஆடுற கேம்ல நீ 10 பேரோட ஆடிட்டு இருக்க. புரியுதா? இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் இதை வந்து முடிச்சிடுறேன். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் அந்த வேஸ்ட், அந்த பிளேயருக்கு பதிலாக நீங்க அன்சுல் கம்போஜுக்கு போயிருக்கலாம், இல்ல வேற யாராவது அந்த வயசா யூஸ் பண்ணிருக்கலாம். ஸ்டில் நான் வந்து பழைய சிஎஸ்கேவா தான் இருப்பேன். ஏன்னா உனக்கு ரூல்ஸ் மாறிட்டே இருக்குடா. ஐபிஎல் கூட ரொம்ப ஃபார் பிகினிங். பிபிஎல் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். வருஷம் வருஷம் பிபிஎல்ல புது புது ரூல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து பிரான்ச்சைசி கிரிக்கெட். உனக்கு T20 லீக்ல நடக்கிறது, அவன் ரூல்ஸ் கொண்டாடி தான் இருப்பான். இம்பாக்ட் பிளேயரும்பா, அப்புறம் லெஃப்ட்ல ஆட ரைட்ல போடலாம்பா, அது இதும்பா. அதெல்லாம் அதை வந்து நீ இன்டர்நேஷனல்ல நீ அப்ளை பண்ணக்கூடாது. உனக்கு பிரான்ச்சைசி கிரிக்கெட்னா என்ன? ஃபேன்ஸோட வியூவர்ஷிப் வேணும், பிசினஸ் பிராண்டிங் வேணும், ரெவன்யூ வேணும். இதுதான். அதுக்கு அவன் ரூல்ஸ் வந்து எக்ஸைட்டா கொடுத்துட்டே இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு அவன் பண்ணிட்டே தான் இருப்பான். பட் அஸ் அ பிரான்ச்சைசி, நீ கப்படிக்குன்னா யூ ஹாவ் டு எவால்வ். நீ இன்னுமே நான் பழைய டெம்ப்ளேட்ல தான் இருப்பேன். இன்ஃபேக்ட் நீ கூட நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் எனக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவேன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பிளேயர் லிட்டரலா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் பேட்டிங்கும் ஆடல, பவுலிங்கும் போடல, ஃபீல்டிங்கும் பண்ணல, 10 பேரோட ஆடி இருக்காங்க லிட்டரலா. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, நீ சொல்லு. அதான் 10 பேர் இல்ல, 9 பேரோட தான் ஆடி இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இது பத்திரானா சரி, உன்னை 18 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. போன நல்ல இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்றப்போ டீம் வந்து கண்டிப்பா பவர் பிளேல யூஸ் பண்ணியே ஆகணும். நீ பண்ண மேட்சே முடிஞ்சிருச்சு, 133 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த போலர்? அந்த மாதிரிதான் இருக்கு. வந்து இதுக்கு முன்னாடி மும்பைல வின் பண்ணப்ப பாத்தீங்கன்னா 4 விக்கெட், 7 சேஸ் எல்லாம் போட்டு விக்கெட் எடுத்தான் பவர் பிளேல. உன்னால பவர் பிளேல போட முடியும்னா நேத்தன் இங்கிலீஷ் தான் போட்டாகணும். ஆல்ரெடி பவர் பிளேல போட முடியாம ஆள் இருக்காங்க. அன்சுல் கம்போஜ் வந்து பவர் பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் எடுத்தது ஓகே தான். அவங்க பிளான் அன்சுல் கம்போஜ் தான் இருக்கும். பிச்சு கொஞ்சம் நின்று வந்ததுனாலதான் அஸ்வின் எடுத்தாங்க. அந்த கால் நான் வந்து இவனுங்க தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இவனுங்க அப்படி 25 ஆடி ரன் இருக்கானுங்க. இருக்கான். இவனுங்க ஆடுறத வச்சு இல்ல இனிமே நான் இல்ல இது ஒண்ணு நான் சொல்றேன். இவனுங்க ஸ்டாண்டர்ட் ஆடுறத, இல்லடா, ஸ்டாண்டர்ட் இவனுங்க பேட்டிங்க அப்படின்னா வச்சு அஸ்வின். நம்ம இனிமே பிச்சை அசஸே பண்ணக்கூடாதுன்னு கேட்டா. இல்ல அப்படி கிடையாது. அப்படின்னா உனக்கு அஸ்வின் வந்து 25 ரன் கொடுத்துருக்க முடியாது. ரன் இன்னும் அதிகமா போயிருக்கும். ஏ 4 அஸ்வின், ஓவருக்கு 25 ரன் தான். அஸ்வின் டிஃபென்சிவ் பிரா. அவன் அஸ்வின் வச்சு நீ விக்கெட் எத்தனை அதுதான் விக்கெட் தான் எடுத்தான்? சொல்றேன். டிஃபென்சிவ் பவுலர் அவன், ஆடவே கூடாதுன்னு கேட்டா. பிச்சு கொஞ்சம் நின்று வந்துச்சுடா. கொஞ்சம் இந்த ரோஹித் சர்மா ரியாக்ஷன் பார்த்தது, பிச்சு கொஞ்சம் நின்று வந்துச்சு. நின்னு 150 வந்துச்சு வந்து ஸ்பீடா இல்லடா, போட்டுட்டு இருந்தான். ஐ கேன் அக்ரி. நின்னு வருது, 2 ஸ்பின்னர்ஸ் போதும். நீ எவ்வளவு நின்னாலும் 2 ஸ்பின்னர் போதும். ரச்சின் ரவீந்திரா இருக்கான், இதுக்கு மேலேயும் இன்னொரு ஸ்பின்னர் எதுக்கு? தேவையே இல்ல. அதே மாதிரி பவர் பிளே அதுதான் அது அப்ரண்ட் அன்சுல் கமல் வந்தே ஆயிருக்கணும். ஏன்னா போன மேட்ச் சூப்பரா போட்டான், இன்ஃபார்ம் பூரனை தூக்கி இருக்கான். அண்ட் அன்சுல் கமல் வந்திருக்கும். ஏன்னா 2வது ஓவர் யாரா போடுவா? 2 4 6 போன தடவை யார் போட்டு யாரா கொடுத்தா? இல்லதான். அன்சுல் கமல் தான். நீ ஓவர் 10 வச்சு நீ 2வது ஓவர், ஆக்சுவலா பவர் ஆல்ரெடி ஸ்கோரும் கம்மி, அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுத்தே ஆகணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்டில் ஸ்டே இன் த கேம். அதுதான் ரூல்ஸ். நீ அதுலயுமே ஃபில்லர் பவுலர் வச்சு போட்டுட்டு இருக்க. ஓவர் 10 வச்சு 2 6 போட்டீங்க, போட்டு சொருகிட்டான் 35 ரன். ரோஹித் சர்மாக்கா நீ ஷார்ட் ஆஃப் ஜாப்ல போயிட்டு 130ல போட்டீங்கன்னா அவன் பேசும் தூக்கத்துல இல்ல. ஏஞ்சா கூட அடிப்பான், அங்கிட்டு இங்கிட்டு அடிப்பான். அந்த மாதிரி நீங்க வந்து 2வது ஆரம் அது வந்து பிளெண்டர். ஓவர் 10 நீங்க செகண்ட் ரெண்டு ஃபாஸ்ட் தான். பவுலரா கன்சிடர் பண்றீங்க, அதுவே பிளெண்டர். நீ அஸ்வின் ஆடி இருக்கலாம்டா, நான் ஒன்னும் சொல்லல. ஜெய்சங்கர் பதிலா மாத்தி ஆடி இருக்கலாம். ஆனா அன்சுல் கம்போஜ் ஷுட் பி அஹெட் ஆஃப் அஸ்வின், அப்படிதான் நான் கண்டிப்பா சொல்றேன். அன்சுல் கம்போஜ் நீ ஆஹ் எனிடே அப்பயே எனிடே ஆடி அன்சுல் இருக்கணும். கம்போஜ் அது அந்த இடத்துல போக தான் உனக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு அது போக விஜய் சங்கர் மாதிரி ஒரு ஸ்லாட் இப்போ அவனை இம்பாக்ட்ல போட்டு ஒரு ஸ்லாட் ஃப்ரீயா இருக்குன்னா நீ அஸ்வின் ஆடு, அது நான் தப்பு சொல்லல. பட் அன்சுல் கம்போஜ் ஆடி இருக்கணும், அது போகாதான் அஸ்வின் ஆடி கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா டெஃபினட்டா டெஃபினட்டா. கிறிஸ் நீ சொல்றா, ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்க, ஏதாவது சொல்லு உங்க சைட்ல. இல்ல அதுதான் நான் என்ன கேட்டேன்னா நான் தூக்கிட்டு எல்எஸ் கொண்டு வாங்க.
சொல்ல எல்லிஸ்ன்னு சொல்ல வந்த. அதான்டா. அதான் நேத்தன் எல்லிஸ் வந்துட்டு ஆடணும். நான் எப்பயோ சொல்லிட்டேன். பத்திரானா 2 ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போடும்போது நான் சொன்னேன் பத்திரானா ஆடாதீங்க, அவன் ஒழுங்கா போட மாட்டான், சொன்னான். பத்திரானா வச்சிருக்கிறது வேஸ்ட், பத்திரானாவை தூக்கிட்டு நீங்க எல்லிஸ் ஆடுங்க. அதே மாதிரி ஓவர் டென்னுக்கு பதிலாக டெவால் பிரவிஸ் இந்த மேட்ச் ஆடிருக்கணும். ஏன்னா அவன் போடுற 2 ஓவரை சிவம் துபேவும் போடலாம், விஜய் சங்கரே போடுவான். அந்த 2 ஓவரை அவன் கொடுக்குற 30 ரன் விஜய் சங்கரே கொடுக்கலாம், ரச்சின் ரவீந்திராவும் போடுவான். 2 பேரும் சேர்ந்து 30 ரன் அவ்வளோ கேவலம் போட போறது இல்லை. ரச்சின் ரவீந்திரா போட்டா 30 ரன்லாம் கொடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு 2 ஓவருக்கு. அதுக்கு அவனே போடலாம் ரச்சின் ரவீந்திராவே. இல்ல அது டிவால் பிரேஸ் ஏதோ ஃபுல்லா ரெடி இல்லையாண்டா, இப்பதான் வந்திருக்கான். அந்த மாதிரி ஜெட்லாக் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் போல. மேட்சுக்கு வந்து மேட்ச்ல வந்து இந்த மேட்ச் நீ நேத்தன் எல்லிஸ் ஆடலாம், அவன் நல்ல பவுலிங்கா பவர் பிளேயும் போடுவான், டெத்லையும் போடுவான். நீ ஓவர் டென் போடவே முடியாது. அவன் ஓடி வந்து ஒயிடு போட்டுக்கிட்டு இருக்கான் பவர் பிளேல, டெத் ஓவர்ல போடுற மாதிரி. அது ஓகே. இப்போ என்னன்னா அகைன் ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா. நீ 11 பேர் ஆடுறீங்க, அவனுக்கு ரிசோர்ஸஸ் இல்லாம இருக்கு. நீ இருக்கிற ரிசோர்ஸ் ஓவர் 10 யாரு? இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு எக்ஸ்ப்ளோசிவா அடிப்பான், அதுதான் அவனோட ரோல். பவுலிங் வந்து ஒரு மாதிரி போடுவான், உனக்கு அங்கங்க ஒரு 7வது ஓவர் இல்ல 10-14 அந்த மாதிரி ஓவர் போடுவான், இதுதான் அவனோட ரோல். பேட்டிங்ல எனக்கு யூஸே பண்ண மாட்டீங்க. அந்த ரிசோர்ஸஸ் திரும்ப விஜய் சங்கர் வேஸ்ட், ஒவ்வொருத்தரும் வேஸ்ட். எத்தனை பால் ஆடினா? 2 பால் ஆடினா 4 ரன், ஒரு 4 அடிச்சான். அவன் நீங்க முன்னாடியே இறக்கி இருக்கணும், டியூபேக்கு முன்னாடியே இறக்கி இருக்கணும், இல்ல ஜடேஜாக்கு முன்னாடியே இறக்கி. அந்த இடத்துல ஆயுஷ் மட்டும் சூப்பரா டெம்போ செட் பண்ண, நல்லதில் அவன் ஒரு பாசிட்டிவ் அழகா செட் பண்ண. அவனும் அவுட்டுனா டீமே படுத்திருக்கும். ட்ரிப்பாத்தின்னு வச்சுக்கோ 120க்கு ஷுவரா ஆல் அவுட். என்ன கேட்டா இப்படிப்பட்ட டீம் இது. ஓவர்டன் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவன் பேட்டிங் யூஸே பண்ணல. லாஸ்ட் மேட்சும் யூஸ் பண்ணல, அவன் இந்த மேட்சும் யூஸ் பண்ணல. அப்புறம் ஆர்ஆர் ஒரு மேட்ச், அதுலயும் பெருசா அவனுக்கு ஸ்கோப் இல்ல. நீ ஓட்டனை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லடா, அவனுக்கு பேட்டிங் யூஸ் பண்ணலையே. அவன் பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவனை யூஸ் பண்ணல. அவனை டீம்ல எடுக்காதீங்க, டீம்ல எடுக்காம அதுக்கு நல்லா போடுற எல்லிசியாவது இருங்கன்ற. டீம்ல எடுத்தீங்கன்னா டீம் அது ஓகேடா, டீம்ல எடுத்திருக்க நீ, அப்ப அவனை யூஸ் பண்ணணும்ல. டீம்ல நீ சொன்ன அவனை வேணாம், அவனோட யூட்டிலிட்டி தேவையில்லைன்னா நீ அவனை வெளியே உட்கார வச்சுட்டு எல்லிஸ போடு. பட் அவனோட யூட்டிலிட்டி வேணும், அவன் பேட்டிங் பவர் ஹிட்டிங் வேணும்னு எடுத்திருக்க உள்ள. அப்ப நீ அவன் பேட்டிங்கை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். நீ அவன் பவுலிங்ல போய் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. இது எப்படின்னா ராகுல் டிராவிட போய் பவுலிங் போட விட்ட மாதிரி இருக்கு. ராகுல் டிராவிட் பேட்டர், அப்போ அவர் பேட்டிங் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உடனே டிராவிட் ஃபேன்ஸ் வந்து கடிக்க வந்துருவாங்க கமெண்ட்ஸ்ல. சோ அதுதான், அந்த மாதிரி ரிசோர்ஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒண்ணு. அண்ட் இன்னொரு இது வந்து இன்னொரு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். உன்னோட பெஸ்ட் பவுலர்ஸ் பத்திரானா அண்ட் நூர் அகமது 2 பேர் தான் ஸ்ட்ரைக்கிங் பவுலர்ஸ். ஆல்ரெடி பவர் பிளேல கோட்டை விட்டுட்டீங்க, ஸ்ட்ரைக் பண்ணணும், ஸ்ட்ரைக் பண்ணல. அண்ட் உன்னோட ஸ்ட்ரைக்கிங் பவுலர்ஸ் நூர் அகமது அண்ட் பத்திரானா, அவங்க 2 பேருமே நீங்க 10வது ஓவருக்கு மேல கொண்டு வரீங்க. இது என்ன லாஜிக் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபுல் டிஃபென்சிவ்ல போறாங்கடா. ஏதோ 240 அடிச்ச மாதிரி டிஃபென்சிவ் 10 ஓவர் டிஃபென்சிவா நான் போட்டுட்டு 10 ஓவருக்கு மேல அட்டாக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இது 100 அகமது எப்படி தெரியுமா இருக்கு? சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. 10 ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படியே கம்ப்ளீட்டா மாறி. சரி, நம்ம குறை சொல்லணும்னா 1000 சொல்லலாம்டா. இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் ஆடுறதுனா பிளேயிங் ஃபார் அ பேட்ச் தான். இதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் வராங்க, பிபிகேஎஸ் வராங்க. ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிட்டு தென் 45 டேஸாவோ இல்ல பிளேயிங் ஃபார் த ப்ரைட் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. பட் அந்த பிளேயிங் ஃபார் த ப்ரைட்ல எப்படி எல்லாம் வந்து நம்ம டேலண்ட்ஸ் அன்னியேட் பண்ணணும் அந்த மாதிரி மட்டும் தான் பார்க்கணும். கம்ப்ளீட்டா பத்திரானா வந்து இவ்வளவு பேக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு பிரேக் கொடுத்துட்டு அவனோட பவுலிங் ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு வரலாம் பெட்டரா. அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. பத்திரானா அவங்க கண்டிப்பா த்ரூ அவுட் த சீசன் 2020 அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் they'll keep because they trust பத்திரானா. அல்ல ஒர்க் பண்ண சொல்றேன், சொல்லி முடிச்சுறேன். ஒர்க் பண்ணி அவங்கள பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பிளேயிங் ஃபார் த ப்ரைட்காக எல்லிஸ் மாதிரி ஒரு ஆளை வந்து பிரைவேட் பண்ணலாம். ஸோ என்னன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவைப்படும், ஒரு ஃபாரின் பவுலிங் ஆல்ரவுண்டர். அது வந்து கண்டுபிடிக்க முடியலன்றப்போ அதுக்கு ஆப்ஷன் என்ன, வேற ஆப்ஷன் என்ன, இந்தியன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கேம் பார்த்துக்கலாம். பட் தோனி வந்து நெக்ஸ்ட் சீசன் இருப்பாரா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் தெரியல, கீப்பிங் வந்து முன்ன மாதிரி இல்ல. அது வந்து சொல்லி ஆகணும், தோனி இருந்தே ஆகணும். தோனி இல்லைன்னா இந்த டீமே இல்ல, அந்த மாதிரி இருக்கு. யாருமே இல்லடா. இல்லடா நெக்ஸ்ட் சீசனுக்கு நான் சொல்றேன், நான் நெக்ஸ்ட் சீசனுக்கு சொல்றேன். யாரு இருக்கா? நீ யார ரொம்ப கஷ்டம்டா, அப்படி இருக்க முடியாதுடா. நீ டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் தோனி வில் கம்ப்ளீட்லி. என்ன சொல்றது, தோனி வந்தாலே ஸ்பின் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் அவர் உட்காந்து ஸ்பின் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்வீப்பா பண்ண முடியும்? நீ வந்து ப்ராக்டிக்கலா யோசிச்சுப்பாரு, கேம் அப்படி போகுதுன்றப்போ
அண்ட் மோரோவர் தோனி பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசினா டீம் இந்த மாதிரி டவுன்ஃபாலை விட்டு போறது அவருக்கு கண்டிப்பா பிடிக்காது. ப்ராப்ளி ஹில் பி பிளேயிங் பிளேயிங் தான் தோணுது. பட் அவருக்கு ஏஜ் எல்லாமே ஒத்துழைக்கணும்ல, அதை பார்க்கணும். ஸோ நம்ம திருப்பி தோத்தாலும் பரவாயில்ல, 2-3 சீசன் தோத்தா கூட பரவாயில்ல, பட் ஸ்டில் ஆமா வி டூ ஹாவ் த லெகசி வித் அஸ். ஸோ மறுபடியும் ரிலே ஆகி மறுபடியும் இன்னொரு சீசன் இதே மாதிரி ஆகி திருப்பி ஆடுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கரெக்ட் லெட்டிங் தான். கோ அண்ட் மென்டரா இருந்துட்டு டீம் எப்படி மோல்ட் பண்ணலாம். இன்னும் சில டீம்லாம் வின் பண்ணாமலே நிறைய வருஷம் இருக்காங்கடா. ஸோ நம்ம வின் பண்ணி தான் நம்ம வின் பண்ணிட்டே இருக்கணுன்றது கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் வி ஹாவ் டு பில்ட் அ லெகசி. நிறைய ஃபுட்பால் கேம்ஸ் அதெல்லாம் கூட அப்படிதான் இருந்திருக்குன்றப்போ இல்ல இல்ல ஓகே அப்படி வெளியே இருந்துட்டு கேமை பில்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஓகே இல்லடா கரெக்ட் தான். ஏன்னா வின் பண்ணிட்டே இருக்க முடியாது, ஆல்ரெடி 5 கப் இது அடிச்சிருக்கோம். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸா நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிறதுலாம் உண்மைதான். பிகாஸ் டில் 2020 we are the only team who entered every playoffs game. அந்த 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 ப்ரைட் இருக்கிறதுனாலயும் நம்ம we are not used to get out of playoffs இந்த மாதிரி. அதனாலதான் நமக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வருது. பட் இதுதான் நம்ம இந்த சுச்சுவேஷன், இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த டைம்ல பேக் பண்ணி இந்த பேட்ச்காக அவங்க விளையாடுறப்போ வில் ஜஸ்ட் பேக் தம், அவ்வளவுதான். அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். சும்மா உட்காந்து பேட்ச் இல்லடா பண்ணிட்டு இப்போ என்ன ஆடுறாங்கன்னு சொல்றது இல்ல. கரெக்டா ஸ்டில் இல்ல, ஐ நம்ம வில் ஜென்ரலா சப்போர்ட். சொல்றடா, நிறைய இல்லடா பேர் சொல்றேன்டா நிறைய பேர் பேட்ச் பண்றாங்க பண்றாங்க, அது. இதெல்லாம் ஒரு ம், கேமா அப்படின்னு. அத மாதிரி பண்ணாம ஜென்யூனா ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட அந்த காலிபர்ல டீம் கிடையாது, அதை மோல்ட் பண்றதுக்கான ஒரு ரிசோர்சஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எப்படின்றத பார்க்கலாம். அதுதான் ஒரு ஃபேனா அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்ல இதெல்லாம் ஒரு டீமா, இதெல்லாம் ஒரு வேஸ்ட்னு சொல்றது கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, ஜெயிக்கிறப்ப மட்டும் சப்போர்ட் பண்ணி தோக்குறப்போ முதுகுல குத்துற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட்லி ஒரு இல்லடா இப்போ பர்சன்டேஜ் விஷயம். அது ஓகேடா. இப்ப நம்ம ஜென்ரிக் ஆடியன்ஸ் அண்ட் ஒரு ட்ரூ ஃபேனா தான் பேசணும். நிறைய பேர் இன்னும் லூசுத்தனமா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் டீம் அவனுக்கு நம்ம பேச அட்ரஸே அவனுக்கு நீ, ஏன்னா அவன் நீ ஃபேனுன்னு சொல்ல வேணாம், அவன் நம்ம அட்ரஸே பண்ண வேணாம். நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். யார் இன்னைக்கு மேட்ச் ரிவ்யூனா அதான் கிரிட்டிசைஸ் பண்றோம். பட் ஸ்டில் வி ஆர் கரெக்ட். ஹோப்பிங் டு வின், அவ்வளவுதான். மற்றபடி நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். தோனியே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் ஈவன் எம்ஐ பாத்தியா 2019 அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கப்பே அடிக்கல. இந்த வருஷம் தான் கொஞ்சம் நல்லா தெரியுறாங்க. அவங்க அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு டிரான்சிஷன், ரோஹித் அந்த ஒரு மேஜிக் டச்ல இருந்து அடுத்த ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை விட சிஎஸ்கேக்கு ரொம்ப டஃப் ரோட்ஸ் ஆகாதுங்கிறதா எனக்கு இப்போ ஒரு ஃபார்காஸ்ட்ல பார்த்தா தெரியுது. ஏன்னா யாருமே டிபெண்டபிளா இல்லடா. இப்ப நீ ரீட்டைன் பண்ணணும்னு இப்ப ஒன்னு கேட்கறாங்க. ரீசனுக்கு ஒரு 4-5 பேரை ரீட்டைன் பண்ணுன்னா யாரையுமே ரீட்டைன் பண்ண முடியாது. அவ்வளவு யாருமே இல்லை. நம்ப முடியல. பண்ணலாம் வந்தா ருத்துராஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் நேம்ஸ் ஓகே. பட் அவங்கள ஒரு பெரிய லெகசி அளவுக்கு 18 கோடி 25 கோடி கொடுத்து பண்ற அளவுக்கு பிளேயர்ஸா அப்படின்னு பார்த்தா தெரியல. அதுதான் ஒரு இது. அண்ட் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸ்டில் தோனியை மட்டுமே டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. மைட் பி இன்னும் அடுத்த ரிமைனிங் கேம்ஸ்ல நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அடுத்த சீசனுக்கு நல்ல ஒரு டீமா பில்ட் பண்ணி அண்ட் என்னன்னா இந்த நியூ ஜென்னுக்கு இவங்க அப்டேட் ஆகும்டா. திரும்ப நான் அந்த பழைய 180லே இருப்பேன். நான் அந்த மாதிரி இம்பாக்ட்லாம் நான் பெருசா கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு அஸ்வின் ஓவர் ரிலேபிலிட்டி ஆன் ஃபேவரட் பிளேயர்ஸ், அந்த ஃபேவரட்டிசமே இருக்கக்கூடாது. இனிமேலாம் உனக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா இன்னைக்கு அன்சுல் ஆடி இருக்கணும். ஒரு பிளேயர் தான் எடுக்க முடியும். அன்சுல் ஷுட் பிளே. அது அதெல்லாமே நீங்க பார்க்கணும். இன்னுமே எனக்கு அதுதான் அது எப்ப நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு அவாய்ட் லாஸ்க்கு அப்புறமா தான் நடக்கும். சரி, அந்த மாதிரி நீ சொல்றல அந்த டிரான்சாக்ஷன் எப்ப நடக்கும்னா இந்த மாதிரி டீமுக்கு இந்த மாதிரி ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ்க்கு அப்புறமா தான் அது வரும். ஓகே நம்ம தப்பு பண்ணிருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் வில் ஃபைண்ட் ஒன் மோர் ருத்ராஜ் இந்த சீசன். அது கண்டிப்பா டு பி ஹானஸ்ட் ஐ பிலீவ் ஆயுஷ் மாத்ரே இல்லைன்னா சேகர், இது 2 பேர்ல யாரோ ஒருத்தர் they'll break doors for Indian team in next 3 years. ஓகே சூப்பர். எனக்கு லஞ்ச் வெடியும் வரணும்னு ஆசை. அவன் தான் நல்லா இருந்திருக்கும். அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு கீப் ஆன் ஒரு 6 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கீப் ஆன் சான்சஸ் கிடைக்கும். அப்படின்னா வெளியே உட்கார வச்சிடலாம். முடிஞ்சு போச்சுடா. இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாம். பவுலிங் இன்னும் கொஞ்சம் இதா வேணும்னா ரச்சீந்திர ரவீந்திரா உட்கார வச்சுட்டு நீங்க ஓப்பனிங் ஷேக் ரஷீதையும் இவனை ஆயுஷ் மாத்திரையும் இறக்கிட்டு ஒன் டவுன் ஒன்ஸ் பேடி இறக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லிஸ்ல இறக்கலாம். ட்ரை பண்ணலாம்டா. அகைன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ ட்ரை பண்ண வேண்டியதான். அடுத்த சீசன் அகைன் கோயிங் ஃபார்வர்ட் உனக்கு எப்படி இருக்கோ அதான் பார்க்கணும். இருக்கிற பூல் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு நீ சான்ஸ் கொடுத்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் ரன் மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே அன்கேப் பிளேயர்ஸ் தான் உனக்கு ஈஸியா இருக்கும். அவங்கள அடுத்த சீசனுக்கு நீ போகும்போது நல்ல ஒரு ஃபேவரட்ஸா போகணும். இப்ப நம்ம தோத்துட்டு ஒரு மட்டமான இதுல போனோம்னா அடுத்த சீசன் போகும்போது சிஎஸ்கே ஒரு ஃபேவரட் இதுல எடுத்துருவாங்க. எப்பவுமே சிஎஸ்கே பேப்பர்ஸ் நம்மளே சொன்னேன், பேப்பர்ஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எப்படியும் மேஜிக் பண்ணி வந்துருவானுன்னு சொன்னேன். இந்த மேஜிக் நடக்கிற நம்ம என்ன பேசணுமோ அதான் நடந்திருக்கு. அதுதான். பட் அகைன் அடுத்த சீசனுக்கு ஒரு நாள் ப்ரிப்பரேஷனா இருக்கும். அண்ட் தோனி போயிட்டாலோ இல்ல தோனியால் ஆட முடியும் அவன் சொல்லியிருக்கான். நான் பர்சனலா என்னோட முடிவு இல்ல, என் உடம்பு என்னோட ஹெல்த் என்ன சொல்லுதோ அதுதான் நான் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேபி இப்ப அடுத்த சீசன்ல அவருக்கு ஹெல்த் சரியாகல, ஆட முடியலன்னு வரும்போது ஒரு ரிலேபிள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும். அது யாரு?
கான்வேக்கு இடமே இல்லை, டீம்ல இடம் இல்லை. கான்வே நீங்க எப்படி போடுவீங்க? நல்ல ஒரு இந்தியன் ரிலையபிள் விக்கெட் கீப்பருக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேப்ஸ், எக்கச்சக்க கேப்ஸ் இருக்கு. அதெல்லாம் இவங்க எப்படி ஃபைன் டியூன் பண்ணி ஃபில் பண்றாங்கிறத பார்ப்போம். ஸோ கிரிஷ், உன்னோட ஃபைனல் தாட் சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டோம். சிஎஸ்கே உன்னோட ஃபைனல் தாட் சொல்லு, நம்ம முடிச்சுட்டு அப்படியே ஆர்சிபியோட ரிவ்யூக்கு போயிடலாம். சிஎஸ்கே அதான் இதுக்கப்புறம் 6 மேட்ச் இருக்கு. 6 மேட்ச்லயுமே வந்துட்டு அவங்க அடுத்த வருஷத்துக்கான டீமை செட் பண்றதுக்கான காம்பினேஷனை தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுலேருந்து வெளியே வரணும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓவர் ரிலையபிலிட்டியான ஒரே பிளேயர் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்துட்டு அதுதான் இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் ஓல்டு டெம்ப்ளேட்ல அவுட் சிங்கிள்ஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணா நல்லா இருக்கும். நீ டபுள் நீங்க டாட் வை. அவன் சொன்ன இனிஷியல் தாட்ஸ், ஃபைனல் தாட்ஸ்லாம் தான் சார் அடுத்த சீசன் ஹோப் பண்ணலாம். அண்ட் யங் பிளேயர்ஸ்க்கு நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கும் நம்புறோம். ஸோ அடுத்த சீசன் ஹோப் பண்ணலாம் கொஞ்சம் நல்ல சீசன் அமையும். அண்ட் பிளேயர்ஸ்லாம் ஒரு யங்கர் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்ட்டு ஹோப் பண்ணுவேன். இந்த ஓல்டு டெம்ப்ளேட்லாம் விட்டுட்டு they need to have a fresh brain, fresh ideas, fresh strategies ஓட வரணும். ஸோ we can hope for. ஸோ அடுத்த மேட்சோட ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ். ஆர்சிபி அவெஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோம் லாஸுக்கு அப்புறம். சண்டிகர்ல போய் அடிச்சிருக்காங்க திரும்ப. அதான் 5 நம்ம அதான் சொன்னோம், 5 கேம் ஜெயிச்சிருக்காங்க, 5மே அவையில அடிச்சிருக்காங்க, 3 கேம் தோத்துருக்காங்க, 3 ஹோம்ல தோத்துருக்காங்க. அதான் ஆர்சிபியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஃபில்சால்ட்டோட கண்ட்ரிபியூஷன் இல்லாம வின் பண்ணது. நம்ம சொன்ன மாதிரி டேவிட் படிக்கல் நம்பர் 3 என்னன்னு சொல்லி ஆடியாச்சு. விராட் கோலியும் சூப்பரா ஆர்சிபி நல்லா பண்ணாங்க. படிக்கல் ஆடுன்னு நினைச்சோம், படிக்கல் ஆடி சூப்பரா வச்சுட்டாங்க. இதுதான் அவன் ரோல். அந்த ஒன் டவுன்ல வந்து விக்கெட்டை கொடுக்காம கொஞ்சம் டேக் பண்ணுவான். ஆக்சுவலி ஒரு ஃபில்லர் ரோல் தான் அவன் ரோல். ஆனா அவன் அதை நல்லா பண்றான். நீ அதை அவனை தூக்கிட்டீங்கன்னா அதான் படிக்கிற திரும்ப 1 ரன் வருவான், இன்னொரு 2 ரன் வருவான், அப்படியே புஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் அவன் பண்ண தப்பு. இன்னைக்கு சூப்பரா கரெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கேமரை தூக்கிட்டாங்க. நாம சொன்ன ரொம்ப ரேஷப்பட கொண்டு வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜா போச்சு. எனக்கு ஸ்பின் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். அப்படியும் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் ஸ்பின் அவங்க கண்டிப்பா ஆட போறது கிடையாது இதுக்கப்புறம். பெங்களூரு, கொல்கத்தா அண்ட் எஸ்ஆர்எச் கூட இங்க ஆடுறாங்க, ஆர்ஆர் கூட இங்க ஆடுறாங்க. மோஸ்டா அவங்களுக்கு இதுக்கப்புறம் 3 ஹோம் கேம் இருக்கு. போற எல்லாமே வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ ப்ராப்ளி வித் ரொமரேஷப்படு நல்ல டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆர்சிபி வின் பண்ணதுனால அவங்களுக்கு மிட் ஆஃப் த டேபிள் இன்னும் பயங்கரமா ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்டில் வின் பண்ணாலும் அவங்க 5th பிளேஸ்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க கேகேஆர் கூட ஆட போற மேட்ச், அதுக்கப்புறம் எல்ஏசி கூட ஆட போற மேட்ச், சாரி 3rd பிளேஸ் 5th பிளேஸ் 3rd இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க 5th பிளேஸ் கூட ஆட போறது சொல்றாங்க. எல்ஏசி கேகேஆர் அந்த மாதிரி டீம் கூட ஆடப்போ இன்னும் குரூசியலா இருக்கும். அந்த கேம்லாம் வின் பண்ண they will move forward. பட் டாப் 2 வந்து பயங்கரமா சீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கானுங்க. 3 பேர் ஆக்சுவலா 10ல இருக்காங்க. ஸோ 4th பிளேஸ் பிடிக்கிறதே குதிரை கோபம் மாதிரி இருக்க போது இப்போ. ஏன்னா வந்து அவங்க எல்லாமே வந்து டாப் 2 பிடிக்கணும் தான் பார்ப்பாங்கன்றப்போ காம்படிஷன் 3rd and 4th தான். ஆர்சிபி வந்து ஒரு குரூசியல் பிளே இருக்கு. ஹோம் கேம்ல கண்டிப்பா வின் பண்ணிவாங்கன்னா இதுக்கப்புறம் ஆர்ஆருக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு 2 ஹோம் கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து எஸ்ஆர்எச் கூட, இன்னொன்னு கேகேஆர் கூட. ரெண்டுமே வந்து பேட்டிங் ஹெவி டீம். சோ ஏதாவது கண்டிப்பா ஒரு ஹோம் கேம் வின் பண்ணி அவனுக்கு 2 பேர்ல எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர் அவங்களே தோத்துருவாங்க. 6 மேட்ச் இருக்கு ரிமைனிங் மேட்ச். 6ல 4 ஹோம் கேம் இருக்கு. சோ அந்த உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், நிறைய டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் க்ரூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ராஜஸ்தான் எக்ஸாம்பிள், நல்லா 7 மேட்ச்க்கு 7 ஜெயிச்சுருவானுங்க, அடுத்த 7 விட்டுருவானுங்க. 4 கேமுமே வந்து ஒன்னு சிஎஸ்கே, ஒன்னு ஆர்ஆர். கம்பேரிட்டிவ்லி வீக்கர் அந்த பேப்பர். பட் கேகேஆர் மாதிரி டீம், எஸ்ஆர்எச் சொல்றேன். பட் எஸ்ஆர்எச் வந்து இந்த மாதிரி இடத்துல பற்றும் பேட்டிங் ஹெவி டீம்ன்றதுனால. சோ அவங்களுக்கு அந்த ஆன் பேப்பர் கீழே இருக்க டீம் 3 இருந்தாலுமே இதுல வந்து இந்த 4 ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதுவுமே தேவையில்லைன்ற டீம் தான் ரொம்ப ஃப்ரீயா ஆடுவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பார்ப்போம். சரி, ஓகே கிரிஷ், உன்னோட தாட் சொல்றான் ஈவினிங் மேட்சோட. இது அதுதான் டிபிக்கல் கோலியோட இது. அது கரெக்டா அந்த 160 170 ஈஸியா தட்டி எடுத்துட்டு போயிடுவான். அதுதான் அது அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அவங்க பஞ்சாப் வந்துட்டு சிஎஸ்கே கூட பண்ண அதே தப்பு பண்ணாங்க. நம்ம கேட்சை விட்டுட்டோம், இவங்க எல்லாம் கேட்சை புடிச்சிட்டாங்க. அதுதான் அந்த கேட்சை அவங்க திரும்பியும் அடிக்க போய் விக்கெட் விடுறாங்க. எஸ்ஆர்எச் மாதிரி கொஞ்சம் பார்த்து ஆடினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் அப்பல அது ஒண்ணு. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவுலிங்டா பார்த்தாடுனா அது ஓகே. ஹேசல்வுட்டும் புவியும் அந்த 16 to 20 4 ஓவர்ல அந்த ஏரியல் ஷாட் ஆடவே விடல. சூப்பரா 4 ஓவர் ஓகே. ஸ்டார்டிங்ல கொடுத்த 4 விக்கெட்டுமே இவங்களா கொடுத்தது. இறங்கி வந்து அடிச்சான் சிம்ரன் சிங். பிரயான் சாரியா போடுற ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஓவர்ல பால்
இஷ்டம் வந்து ம். ஒன். அதான் அவன் சொன்ன மாதிரி நேகலவதரோட ரன் அவுட் வந்து குரூஷியலா இருந்து. ஒருவேளை நேகலவதரா இன்னும் கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஆடிந்தா ரன் வந்திருக்கும். பட் ஸ்டில் அவங்க செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணப்போ எவ்வளவு ரன் எடுத்தாலும் சேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி க்ரூசிங் டு த விக்டரி. பட் எட் அவங்க அந்த ஹோம் கேம் வின் பண்ணா மட்டும் தான் பிளே ஆஃப் பண்ண முடியும். இல்லைன்னா 5th பிளேஸ் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி தோணுது மேடி. செகண்ட் பேட்டிங் நல்லா சேஸ் பண்றாங்க, சேஸ் மாஸ்டர் இருக்காரு. அண்ட் ஆல்சோ இல்ல ஃபில் சால்ட் படிக்கல் அவன் கொஞ்சம் ஓகே ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் மாற்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அவங்க பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குண்ணா. ப்ராபிட்டபிளி அவங்க என்ன பேட்டிங் ஆனாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை ஹோம் கிரவுண்ட் தான், வேற எதுவும் இல்ல. அந்த ஹோம் கிரவுண்ட்ல மட்டுமே தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. மத்த எல்லா இடத்தையும் அவங்க ரெண்டுத்துலயும் வின் பண்ணிருக்காங்கல்ல. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இப்ப என்ன இருக்குன்னா, நமக்கு எவ்வளவு அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கு. கம்மியா கொடுத்து ஈஸியா வின் பண்ணிடலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பவுலிங் அட்டாக் அமைஞ்சிருச்சு. த ஃபார்மிடபிள் பவுலர்ஸ் லைக் ஜேஎஸ் சேசுலுட்பர், லென்த் டிக்கெட் பவுலர், பூவி மாதிரி ஸ்விங் பண்ற பவுலர்ஸ். அவங்களுக்கு டெத்துக்கும் வந்து புவியால போட முடியுன்றப்போ அவங்களுக்கு ஒரு ரவுண்டட் அட்டாக். அண்ட் யாஸ் டேவிலும் வந்து ரொம்ப மோசமெல்லாம் போல, சூப்பராகவே போட்டுட்டு இருக்கான்றப்போ அந்த பேக் ஆஃப் லென்த் எல்லாம் நல்லா விழுது லெஃப்ட் ஹேண்டர். அவங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஈஸியா இருக்கு. தே டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்பின்னர். ஒரு சுயேஷ் மட்டும் தான் இருக்கான். சுயேஷ் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்பின்னர் இல்லாத ஒரு பண்ணி தவிர மத்தபடி அதான் இப்ப எஸ்ஆர்எச் மாதிரி கொல்கத்தா மாதிரி தான் பிளே ஆஃப் நடக்குதுன்றப்போ அவங்களுக்கு பெருசா டிஸ்அட்வான்டேஜ் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். அப்படின்னா கூட தே கேன் யூஸ் இம்பாக்ட் பிளேயர் ஸ்வப்னில் சிங். அந்த மாதிரி தேவைப்படாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் போக போக பிச்சர்ஸ் கொஞ்சம் டயர்ட் டவுன் ஆகலாம். பட் தட் டூ அவங்க வந்து பிளே ஆஃப் ஃப்ரெஷ் பிச்சர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. நான் சொல்றது பிளே ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ அந்த ஒரு மைனர் டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் அது ஒரு பெரிய விஷயமும் இருக்காதுன்னு இன்னொரு ஸ்டார்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன். 3 மேட்ச் எடுத்திருக்காங்கடா ஹோம்ல. 3மே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருக்காங்க. அவ ஹோம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த கிரவுண்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் மாட்டிப்பாங்க. ஆமா, அந்த கிரவுண்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் மாட்டிப்பாங்க. இப்ப ரொம்ப ஸ்டாப் ஆகி வர மாதிரி இருக்குடா. முன்னாடி 200 இருந்துச்சு, 220 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப ரொம்ப கொஞ்சம் பிச்சு வந்து மாத்திருக்காங்களா, ரிலே பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸ்லோவா இல்ல இருக்கு. அந்த மழை வந்ததுனால பிச்சஸ் வந்து கொஞ்சம் இதுவாகுது. அவுட்ஃபீல்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது டிபெண்ட்ஸ். அந்த அந்த ரெய்னி சீசன் ஏன் வருதுன்னு தெரியல. போல வாட்டி மழை வந்ததுனால தான். இன்னும் இந்த பரம பாட்டாவா இல்ல ஆர்சிபி. அதுவும் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே, பிகாஸ் அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் கிடையாதுல. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் அதுதான். குட் வின் ஃபார் ஆர்சிபி அண்ட் எக்ஸ்ட்ராடனரி வின் ஃபார் எம்ஐ. 15 ஓவர்ல சூப்பரா சேஸ் பண்ணி அழகா பிளஸ்க்கு ஏத்திட்டு போயிட்டாங்க. 9 விக்கெட்ஸ் வின்னு, ரன் ரேட்டும் 5 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சிருக்காங்க. ஸோ என்ஆர்ஆருமே நல்ல பூஸ்ட்ல இருக்கும். ஸோ எம்ஐ ஆன் த வேடா. ஸோ எம்ஐ ஜஸ்ட் லீவிங் அ மார்க். நாங்க வந்துட்டே இருக்கோம் எங்க கப்புக்காக அப்படிங்கிற மாதிரி, எங்க கப்புக்காகன்னு வந்துட்டே இருக்காங்க. ஸோ செமையா இருக்கும் மேட்ச். அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே, ராஜஸ்தானும் அவுட்னு நினைக்கிறேன். ஓவர்லெஸ் 8 டீம் 4 ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்க போகுது. லாஸ்ட் இயர் எஸ்ஆர்எச்சும் அவுட். அதான் 7 டீம் ஃபைட்டிங் ஃபார் த 4 ஸ்பாட்ஸ். ஒரு எக்ஸைட்டிங் லாஸ்ட் 3 வீக்ஸ்ல என்டர் ஆயிட்டோம். பிளே ஆஃப்ஸ் இன்னும் 3 வீக்ஸ் இருக்கு. கரெக்டா 3 வீக்ஸ் வந்து செம டைட்டா போகும். ஸோ லெட்ஸ் ஹோப் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். யாரு உள்ள வருவா, வெளியே போவா, ஈஸியாலாம் இருக்காது. டக்குன்னு அந்த கியூவெல்லாம் டக்குன்னு வாங்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் எப்படின்னு. ஒரே பாயிண்ட். ஸோ இன்கேஸ் எம்ஐ உள்ள வந்துட்டாங்கன்னா அங்க இருக்க எல்லா டீமுக்குமே காம்படிஷன்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா எம்ஐ நோஸ் ஹவு டு வின். மற்ற யாருக்கும் அந்த பிளே ஆஃப்ல எப்படி வின் பண்ண தெரியாது. ஸோ எம்ஐயோட ஒவ்வொரு விக்டரியும் வந்து அங்க இருக்க எல்லா டீமுக்கும் குருஷியலா இருக்கும். அவங்களுக்கு அந்த மேஜிக் தெரியும் எப்படி வந்து கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு. தேர் ஹங்கர் ஃபார் கப்ஸ். 6th கப்புக்கு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டா டீம் ஃபார்ம் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ பங்காளி 6வது கப் அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்ம தான் பார்க்கணும். நான் இன்னையில இருந்து டெல்லி சப்போர்ட்டர். நான் அப்பெல்லாம் சப்போர்ட்டரா? சூப்பர். இல்ல நான் அன்னைக்கு சொல்லிட்டேனே, சிஎஸ்கேக்கு அப்புறம் டெல்லி தான் கப். சிஎஸ்கே வரலன்னா டெல்லி தான் கப் அடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. டெல்லி ஃபேவரட்ஸ் தான். பட் அகைன் எம்ஐ வந்து எல்லாருமே அவங்க ஸ்ட்ராங்கடா. அவங்களோட வீக் பேப்பர்ல நீ படிச்சு பேப்பர்ல வீக்னே சொல்லவே முடியாது இவன் வீக் அப்படின்னு. ஆனா அவன் என்னன்னா அந்த யுனைட்டா ஜெல் ஆகி அந்த ஒரு செட்டா காம்போவா ஆட மாட்டேன். அதான் பிரச்சனை. பட் இப்போ அந்த காம்போ செட் ஆகி அடுத்த மேட்ச் இவங்க இங்க வச்சு ஹைதராபாத்ல வச்சு பறக்க விடுவாங்க அவங்க அந்த கிரவுண்ட்ல வச்சு. அதனால அந்த மேட்ச் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்கன்னா திருப்பி இதாகும் அவங்களுக்கு, திருப்பி குரூஷியல் ஆயிரும். சரி, ஓகேடா, நிறைய பேசிட்டோம். பார்ப்போம் அடுத்த இந்த வீக் நிறைய ரிவெஞ்ச் மேட்சஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ரிவ்யூஸும் வந்துட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களோட காமெண்ட்ஸை வந்து உங்களோட தாட்ஸ் இதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க்யூ. அண்ட் சண்டே அழகா முடிஞ்சது. நாளைக்கு மண்டே ப்ளூஸ்லாம் இல்லாம ஒரு நல்லா ஹாப்பி மண்டேவா ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேவ் அ குட் நைட். பாய்.